காளையார் கோயில் இருக்கும். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் கோபுரம். இதே வந்து அந்த கோபுரத்தை பார்க்கலாம். 7th centuryயில் கட்டின ஒரு கோபுரம், ஒரு டெம்பிள்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இல்லைன்றது இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு அண்டு எந்த ஒரு கோயிலுமே இல்லாத ஒரு பயங்கரமான ஆச்சரியம் இங்கே இருக்குது. காளையார் கோயில் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ரெட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு கோவில். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another vlog. காளையார் கோயில் இருக்கும். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் கோபுரம். இப்போ அந்த காளையார் கோயிலுக்கு தான் கிளம்புறோம். We have a lot of plans today. So ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போகிறோம். டைம் இஸ் அரௌண்ட் 9 o'clock. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அம்மாக்கெலாம் வாங்கி கொடுத்துட்டு, நம்ம ஆர்கிடெக்ட்க்கும் வாங்கி கொடுத்துட்டு straight away we are going to காளையார் கோவில். ஃபைனலி நம்ம அந்த மெயின் டெம்பிள் காளையார் கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் இங்கேருந்தே வந்து அந்த கோபுரத்தை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. லுக்கிங் வெரி மெக்னானமஸ். ரொம்ப டாலான ஒரு கோபுரம். ஸோ இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த கோயிலோட பேர் என்னவோ அதே தான் இந்த ஊருக்கும் அவங்க அந்த பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் லுக்கிங் ரியலி பியூட்டிஃபுல்லுங்க. 7th centuryயில் கட்டின ஒரு கோபுரம், ஒரு டெம்பிள்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் என்னுடைய பர்சனல் ரிசர்ச் பண்ணாத அதோடைய ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி தெரியும். பாண்டிய மன்னர் கட்டின கோயிலாக இது. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே இருக்கோம். நான் ஆல்ரெடி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் இந்த கோயிலோட மெயின் பூஜாரி கிட்ட பேசுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அண்ட் அவர் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கோயில் ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இல்லைன்றது இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு, அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரியும் சரி, ஒரு ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸும் சரி, ஆர்கிடெக்சரும் சரி, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில். அவ்வளோ ஒரு அழகான ஸ்தலம். ஸோ 1 by 1 நான் இந்த கோயிலை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரொம்பவே பெரிய கோயில், ரொம்ப பெரிய கோயில். ஃபேமஸான டெம்பிள்ஸ்லாம் என்ன சைஸில் இருக்குமோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நிகழான ஒரு சைஸில் இருக்கிற ஒரு கோயில் இது. பெரிய பராமரிப்பு இல்லை, ஏன்னா நிறைய பக்தர்கள் வரதில்லை, பெருசான ரெவன்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ரொம்பவே பெரிய கோயில் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த கோயிலுடைய பேர்லேருந்தே நம்ம போயிடலாம். இந்த கோயிலோட பேர் இருக்கு இல்லையா, காளையார் கோவில். எதுக்கு இந்த கோயிலுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப மெனி சென்ச்சுரிஸ் ஆகும், இந்த கோயிலோட மெயின் டைட்டி, அதாவது ஈஸ்வரன், சிவன் இருக்கார் இல்லையா, லார்ட் சிவா, அவரை வந்து காளீஸ்வரர் என்ற பேரில் வந்து இவங்கெல்லாம் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க தமிழர்கள். ஸோ வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் ரொம்பவே ஃபேமஸான ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நாயன்மார்ஸ் சுந்தரார், அவருடைய கனவுல இந்த காளீஸ்வரர் என்ற சிவன் வந்து ஒன் ஆஃப் த ரூபாஸ் ஆஃப் சிவன். ஓகே, அவர் வந்து காளை ரூபத்தில் வந்திருக்கார் கனவுல. ஸோ காளைன்றது தெரியும்ல, நந்தி. அதனால் காளையார், நம்ம வந்து எல்லாத்துக்குமே இந்த யார் போடுவோம் இல்லையா, அவர் இவர்ன்ற மாதிரி, அதனால் காளையார் என்ற பேர் வந்து காளையார் கோவில்னு இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டு நேம் வந்திருக்கு. அண்ட் இந்த கோவிலோட பேர் தான் இந்த ஊரோட பேரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கோயிலோட நேம் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அண்டு எந்த ஒரு கோயிலுமே இல்லாத ஒரு பயங்கரமான ஆச்சரியம் இங்கே இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா மூலஸ்தானன்றது ஒன்று தான் இருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மூலஸ்தானம் இருக்குது. அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஈஸ்வரனை வந்து 3 ஃபார்ம்ஸாக இவங்க வந்து கும்பிடுறாங்க. ஸோ மொத்தமாக 3 sanctums of Lord Shiva are there. காளீஸ்வரர், which is the main ancient one, சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர். இந்த 3 பேருமே வந்து தனித்தனியான மூலஸ்தானத்தை வச்சு வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பை த வே, இவ்வளோ பெரிய கோயிலில் நீங்கள் பார்க்கலாம், எந்த கூட்டமே இல்லாமல் நான் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். பெருசான நடமாட்டம் கிடையாது. அதாவது வெளியூர்லேருந்து வர டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இந்த ஃபெஸ்டிவல் டைம், சீசனல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் வெளியூர்லேருந்து வருவாங்களே தவிர லார்ஜ்லி வந்து ரொம்ப பக்தர்கள் கூடுற ஒரு கோவில் கிடையாது. ஸோ அதனால் நீங்களே பார்க்கலாம், நான் தனியாக வந்து சுற்றிட்டுருக்கேன். ஸோ எனிவே, இந்த கோயிலோட வரலாறு போகும். இதில் வந்து இன்னொரு ஃபேமஸான கிணறு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த கிணறோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கஜ புஷ்கரிணி.
நான் வந்து சில விஷயங்களை வந்து தப்பாக உச்சரிக்கலாம். ஸோ யாருக்காவது தெரிஞ்சவங்க பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே நான் வந்து பூஜாரிக்கிட்ட இப்போ கேட்டு கற்றுக்கிட்ட விஷயம். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கஜ புஷ்கரணின்ற டேங்க் இருக்கு இல்லையா, அதாவது கிணறு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஐராவதம். அது ஐராவதம் ஒன்றும் இல்லை, இந்திரனுடைய யானை. அந்த வெள்ளை கலரில் ஒரு யானை இருக்கும்ல, அந்த யானை. இந்த யானை வந்து அதோடைய தண்டம் டஸ்க் வந்து பூமியை தொட்ட உடனே ஒரு பியூரான வாட்டர் உருவானதாகவும், இங்கே வந்து காடஸ் காளி, அதாவது காளிமாவை வந்து குளித்ததாகவும், குளித்த உடனே பிரம்மஹத்தின்ற ஒரு ஏதோ சாபம் இருந்ததாம், பாவம் ஏதோ ஒன்று, பாவம் சாபம் சம்திங் எடுத்துகிட்டு இருந்ததான். அது வந்து ப்யூரிஃபை ஆகி இவங்க வந்து தங்கமாக மாறி, கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு தங்க மாதிரி ஆனதுனால ஸ்வர்ணவல்லின்ற ஒரு ஃபார்மில் இங்கே வந்து ஒரு மூர்த்தியாக இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான லெஜண்ட். இதோட உண்மைத்தன்மைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், பெருசாக வந்து கான்ட்ரவர்சியல். சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது இந்த மாதிரி விஷயங்களில். பட் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லெஜண்ட். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது வந்து இட் கைண்ட் ஆஃப் ஷோஸ், நான் ஆர்கிடெக்சரலாக சொல்லலை, ஹிஸ்டாரிக்கலாக சொல்லலை, பட் ஒரு பிலீஃப், இன் அ வே ஆஃப் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். இந்த கோயில் வந்து எத்தனை ஆயிரம் வருஷம் பழமையாக இருந்திருந்தால் இந்த கதைகள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கோன்றது காட்டுது. அண்ட் இந்த கோயிலுக்கு வந்து இந்து மதத்தை சம்மந்தப்பட்ட ஒரு வரலாறு மட்டும் இல்லாமல் இந்தியன் ஹிஸ்ட்ரியே வந்து ஒரு கொஞ்சம் மிக்ஸ் இருக்குது இந்த கோயிலில். ஒரு பியூட்டிஃபுல்லான கனெக்ட் இருக்குது. ஸோ 1722 நினைக்கிறேன், கரெக்டான அந்த வருஷம் தெரில, 1772 ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதாங்க அந்த 1700s வந்து வெள்ளைக்கார படைகள் வந்து சிவகங்கையை நோக்கி வரும்போது இங்கே இருந்த ஒரு பெரிய ஆள், முத்து வடுகநாதர் அப்படின்னு சொல்லி இருந்த ஒருத்தர் வந்து எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. அவர் சண்டை போட்டு தோற்றதுக்கப்புறமா அவரை வீழ்த்தினதுக்கப்புறம் பெரிய மருது, சின்ன மருது வந்து அவங்களுக்கு தெரியும், பொலிட்டிக்கலாக வந்து அவங்களுடைய நேம்ஸை வந்து நிறைய பொலிட்டிக்கல் ஸ்பீச்சில் எடுப்பாங்க. அவங்க வந்து எதிர்த்து சண்டை போட்டு, அண்டு நம்ம வெளில வரும்போது ஒரு பெரிய ஒரு கோபுரம் பார்த்தோம் இல்லையா, ராஜகோபுரம். அந்த கோபுரத்தை கட்டினது வந்து அந்த சின்ன மருது, பெரிய மருது பிரதர்ஸ்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து அந்த ராஜகோபுரத்தை கட்டியிருப்பாங்க. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இதுவும் எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் சொல்கிறாங்க, ஒரு நல்ல கிளியர் டே, நல்ல கிளியர் ப்ளூ ஸ்கை இருக்கும்போது இந்த ராஜகோபுரம் டாப்லேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப தூரம் கிடையாது, நம்ம சிவகங்கையில் தானே இருக்கோம், இங்கேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இந்த ராஜகோபுரத்தோட டாப்லேருந்து அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய ஆர்கிடெக்சர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த விதத்துலேயும் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இது கம்மின்னு நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அதுக்கு நிகராக தான் இருக்குது இதோடைய ஆர்கிடெக்சர். அவ்வளோ அழகாக இருக்குது சிற்பிகள், இந்த ஒர்க்மேன்ஷிப், கிராஃப்ட்மேன்ஷிப். நான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைன் ஃபீல்டில் இருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், எனக்கே வந்து வாயை பொழுது எப்படா இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்துருப்பாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, ஏன் இந்த கோயில் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இல்லை, அது மட்டும்தான் வந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இவ்வளோ வந்து ஒரு வரலாறு இருக்குது, இவ்வளோ வந்து ஒரு ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸும் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இந்த கோயில் ஃபேமஸ் இல்லை? கண்டிப்பாக நிறைய மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கணும். அண்ட் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கோயிலுக்கு பயங்கரமான ஒரு வரலாறு இருக்குன்னு. இது கோயில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கோட்டை, சிவகங்கையோட ஒன் ஆஃப் த ஃபோர்ட்ரஸ்னே சொல்லலாம். ஸோ மருது பிரதர்ஸோடைய சிலை இங்கே இருக்குது. ஸோ சின்ன மருது, பெரிய மருது, அவங்களுடைய சிலைகள்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அதே மாதிரி வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு சிலை வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தென் கீழவான் சேதுபதி, அவருக்கும் வந்து ஒரு சிலை இருக்குது. இவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து பேசினோம்னா அது வந்து நம்ம ஒரு தனி வீடியோவை போடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிக்னிஃபிகன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது ஒரு கோயில். எல்லா கோயிலையும் வந்து ஆன்மீக ரீதியாக, அதாவது மத ரீதியான முக்கியத்துவங்கள் இருக்கும். பட் இந்த கோயிலில் மத ரீதி, ஆன்மீக ரீதியை தாண்டி பயங்கரமான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு முக்கியத்துவத்தையும் பெற்ற ஒரு கோயில். கண்டிப்பாக வந்து மதுரை சைடு, சிவகங்கை இந்த பக்கம், இந்த சதர்ன் சைடு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலை வந்து டெஃபினட்டாக நீங்கள் விசிட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் வந்து விசிட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அது ஃபேமஸ் ஆகும். அண்ட் எந்தெல்லாம் அவ்வளோ ஃபேமஸான சேனல் இல்லை, பட் என்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்று இந்த வீடியோ மூலிமா இந்த காளையார் கோயிலுடைய கிரேட்னஸ் அண்ட் த லெஜண்ட் ஆஃப் ஹவு கிரேட் திஸ் டெம்பிள் இஸ், த ஸ்டோரி ஆஃப் ஹவு கிரேட் திஸ் டெம்பிள் இஸ், அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எஸ், கோயில் பார்த்துட்டு
அப்படியே கிளம்பிட்டோம். கிளைண்ட்டை பார்க்க போயிட்டுருக்கோம். கதிர் வந்து நம்ம கூட இருக்கார். அவர் தான் நம்மளை கைட் பண்ணுறாரு. இந்த ஊரில் வந்து காளையார் கோயிலில் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 5 minutes தான். இப்போ நாங்கள் தங்கியிருக்க இடம்லேருந்து கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம், இங்கேருந்து கதிர் வீடு ஒரு 5 நிமிஷம், சைட்டு வந்து 4 நிமிஷம் காட்டுது. ஸோ எல்லாமே வெரி வெரி நியர்பை. ஸோ இப்போ அந்த கிளைண்ட்டை தான் நான் பார்க்க போயிட்டுருக்கேன். இதுதான் காளையார் கோயில் டவுன் மெயின் தான். ஓகே, லுக்ஸ் ப்ரிட்டி குட். ஸோ இந்த டவுனை வந்து நம்ம தனியாக ஒரு நாள் வந்து இங்கே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆன அப்புறமா வ்ளாக் பண்ணலாம். இங்கே என்னெல்லாம் லொக்கேஷன்ஸ் இருக்குது, ஹிடன் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு தெரியும், இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால. நவ் வி ஆர் கோயிங் டு மீட் த கிளைண்ட். ஸோ அந்த வேலை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடியணும். அதுக்காக தான் மெயினாக இங்கே வந்தது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா வில் ஹெட் பேக், பிக் எவ்ரி திங் and leave to ராமேஸ்வரம். ஸோ கிளைண்ட் மீட்டை முடித்ததுக்கப்புறமா ஐ வில் கண்டினியூ த vlog. காளையார் கோயில் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ரெட்டாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணுன்றதுனால ரொம்ப ரெட்டாக இருந்தது. அங்கே சைட்லேயுமே சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே இருக்கிற சாயிலுக்கும் சென்னையில் இருக்கிற சாயிலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்லாம். ஸோ RDR 2ல் ரோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி ஒன்று வரும். ரெட் டெட் ரிடெம்ஷன் கேம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி வரும். ஃபுல்லாக செகப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைப் தான் இருந்தது அந்த இடத்துலையும். ஸோ எனிவே பியூட்டிஃபுல் டவுன், லாட் ஆஃப் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப 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 அண்டர்ரேட்டடான ஒரு கோவில். கண்டிப்பாக வந்து சிவன் டிவோட்டியாலாம் இருந்தீங்கன்னா அந்த கோவில் கண்டிப்பாக போகணும். ஸோ வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம் நவ். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே தான், பட் காலியாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் லாட் ஆஃப் curves and bends, which is making the drive really interesting. ஸோ அரௌண்ட் ஒரு 80 to 100ல் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம். நேற்று நைட்டு வரும்போது சுத்தமாக அதெல்லாம் தெரியல. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி vlog சென்னை டு காளையார் கோயில் vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ இருட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நைட்டில். ஸோ அந்த vlog பார்க்கல அப்படின்னா you can go watch that, or maybe after watching this.